வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 6 நாள் 11 செவ்வாய்க்கிழமை மார்ச் 24, 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். மாணிக்கமானவர் விஷ்ணு. இன்றைய தகவல்: சகோதரர்களை இணைத்து கொண்டு ஊட்டச்சத்து தோட்டம். 3-4 பேர்கள் உள்ள குடும்பத்திற்குள்ளேயே ஒற்றுமை என்பது சவாலாக உள்ள நிலையில் மாணிக்கமானவர் விஷ்ணு தமது தந்தையின் சகோதரர்கள் மூவருக்கும் பொதுவாக உள்ள 1 ஏக்கர் நிலத்தில் இயற்கை விவசாயம் செய்ய உறுதி பூண்டார். தமது வயதினை ஒத்த அவர்களின் 2 பிள்ளைகளையும் உடன் இணைத்து கொண்டு முதலாவதாக அந்த நிலத்தை ஸ்பிரிங் ரோலர் மூலம் தண்ணீர் தெளித்து பூமியை குளிர வைத்தனர். அடுத்ததாக தற்போது JCB பயன்படுத்தி புதர்களை அகற்றி வருகின்றனர். படிப்படியாக இயற்கை விவசாய முறையில் ஊட்டச்சத்து தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் பயிரிடுவதற்காக மண்ணை பக்குவப்படுத்துவது தங்களது தற்போதைய திட்டம் என்று சகோதரர்களில் ஒருவரும் நல்லூர் வட்டம் ஊட்டச்சத்து தோட்டத்துறை மாவட்ட பொறுப்பாளருமான வெங்கடேஷ் தெரிவித்தார். கடைசியாக நாங்கள் இதை எல்லாத்தையும் மாட்டி முடிச்சிட்டோம். இப்போ இந்த நிலத்துக்கு தண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். இது தண்ணி கொஞ்சம் இதுவானோடனே அடுத்து உழுகிறது தான் வேலை. கொஞ்ச நாள் இது மாதிரி இப்போ ப்ராசஸ் போயிட்டு அதுக்கடுத்து உழுகிறது தான் வேலை. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. மக்கள் மதிக்கும், மக்களை மதிக்கும் ஆட்சியரின் தேர்தல் அழைப்பு. அவ்வப்போது சில காலகட்டங்களில் தமிழகத்தில் ஏதோ ஒரு மாவட்ட ஆட்சியர் மக்களால் பேசப்படுபவராக இருப்பார். அதற்கு காரணம், அப்பணியை பலரும் பதவியாக நினைத்து அதிகாரத்தோடு மட்டும் இருந்து வரும் நிலையில் ஒரு சிலர் மட்டும் அந்த மனநிலையில் இருந்து மாறுபட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருக்கும் காலகட்டத்தில் சட்டத்தில் உள்ள அதிகாரத்தை பற்றி அவர்கள் அந்த மாவட்டத்தின் அனைத்து செயல்பாடுகள் உட்பட அனைத்து மக்களுக்கும் கூட தாம் தான் பொறுப்பு என்ற அந்த சுய உணர்வு, புரிதல்தான் அவர்கள் மக்களை மதிப்பதற்கும் மக்கள் அவர்களை இந்த ஆட்சியர் நமக்கானவர் என்று உரிமையோடு அன்பு கலந்து மதிப்பதற்கும் காரணமாக அமைகிறது. அப்படி மக்களின் நம்பிக்கையையும் மதிப்பையும் பெற்றவர்தான் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி IAS அவர்கள். மதிப்புமிகு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி அவர்கள் தேர்தலை முன்னிட்டு ஒரு அறிவிப்பை திருமண பத்திரிகை வடிவில் வெளியிட்டுள்ளார். அதில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதோடு உரிமையை நிலைநாட்ட, அதாவது வாக்கினை செலுத்த அன்பளிப்பு அளிப்பதையோ பெறுவதையோ தவிர்ப்போம் என்றும் அது குற்றம் என்றும் உறுதிபட தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி IAS அவர்களுக்கு நல்லூர் வட்டம் லட்சிய சமுதாய கட்டமைப்பின் 63வது துறையான நேர்மையான நிர்வாகம் துறை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது. புதுச்சேரியில் ஓர் அறிவார்ந்த கிராமம் கிளிஞ்சல்மேடு. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் பிராந்தியம் கிளிஞ்சல்மேடு கிராமத்தில் தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ள விளம்பர போஸ்டரில், எங்கள் கிராமத்தில் வாக்குக்காக பணம் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது, அப்படி நடந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், இப்படிக்கு கிளிஞ்சல்மேடு கிராமம் பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என்ற விளம்பரத்தை பொதுவில் வைத்து கிராம மக்கள் சுயமாய் சிந்தித்து சுதந்திரமாக வாக்களிக்க வழிவகுத்துள்ள புதுச்சேரி கிளிஞ்சல்மேடு கிராம மக்களுக்கு நல்லூர் வட்டம் லட்சிய சமுதாய கட்டமைப்பின் 65வது துறை சார்பாக நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். இல்லம் தேடி உள்ளம் நாடி நெசவாளர் குமரவேலு இல்லத்தில் நல்லூர் வட்டத்தின் லட்சிய சமுதாயம் அன்பினாலும் பிறரை மதிப்பதினாலும் வெற்றிகரமாக கட்டமைக்கப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் ஒன்னுபுரம் கிராமத்தில் முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் நெசவாளர் குமரவேலு இல்லத்தில் வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவகுமார், ராணிப்பேட்டை மாவட்ட பொறுப்பாளர் பாலாஜி அவரது மனைவியுடன் சந்தித்து நலன் விசாரித்து நாடு சமூகம் பற்றி பேசி அளவலாவி உணவருந்தி திரும்பியது மனநிறைவை தந்ததாக வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவகுமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். இது சேவையல்ல, பொறுப்பு. கண்டிப்பேடு கிராமத்தில் தண்ணீர் பந்தல். வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் கண்டிப்பேடு ஊராட்சி சாந்தி நகர் பகுதியில் கோடைகால தண்ணீர் பந்தல் பொதுமக்களின் தாகத்தை தணிக்க அமைக்கப்பட்டுள்ளது. இது சேவையல்ல,
தமது கிராம வளர்ச்சி குழுவின் பொறுப்பு என்று கண்டிப்பேடு கிராம வளர்ச்சி குழுவின் பொறுப்பாளர் அருள்குமார் தெரிவித்தார். அருள்குமார் அவர்களுக்கு வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவக்குமார் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. பிளாஸ்டிக்கிற்கு விடை கொடுக்க புதிய அவதாரம் மரவள்ளி கிழங்கு பைகள். மரவள்ளி கிழங்கிலிருந்து தயாரிக்கப்படும் ஒரு புதிய வகை பைகள் தற்போது உலகெங்கும் கவனம் பெற்று வருகின்றன. பார்க்கவும் தொடவும் லேட்டெக்ஸ் போன்ற மென்மையான உணர்வை தரும். இந்த பைகள் 100% மட்கும் தன்மை கொண்டவை. இதன் சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த பையை சுடுதண்ணீரில் போட்டால் சில நிமிடங்களேயே முழுவதுமாக கரைந்துவிடும். கடல்வாழ் உயிரினங்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. மீன்கள் இதை உணவாக கூட உட்கொள்ளலாம். வழக்கமான பிளாஸ்டிக் பைகள் மட்குவதற்கு பல 100 ஆண்டுகள் ஆகும் நிலையில், மரவள்ளி கிழங்கு பைகள் இயற்கையோடு இயற்கையாக மிக விரைவில் இணைந்துவிடும் என்பதால் உலகளாவிய சவாலான இந்த பிரச்சனைக்கு மரவள்ளி கிழங்கு பைகள் தீர்வாக அமைவது மிகவும் வரவேற்கத்தக்கது. தகவல் எரசை கிஷோர். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.